நம்ம பேலியோ டயட்டை பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் கேட்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பேலியோ டயட்டை யார் கண்டுபிடிச்சது? எந்த விஞ்ஞானி அதை கண்டுபிடிச்சாரு? இல்லை எந்த டயட்டீஷியன் இல்லை எந்த நியூட்ரிஷியன் அதை ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு? அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், இது யாருமே கண்டுபிடிச்ச டயட்லாம் கிடையாது. பேலியோ டயட் அப்படின்றது ஒரு காரண பெயர் தான். அதோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கொழுப்பு உணவு, சரியான புரதம், மிகவும் குறைவான மாவுச்சத்து. இதுதான் நம்ம பேலியோ டயட் அப்படின்ற ஒரு பேரில் காயின் பண்ணுறோம். இதில் நிறைய பேரில் இந்த மாதிரி டயட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதை யாராவது கண்டுபிடிச்சாங்களா, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது நம்மளுடைய மனித சமுதாயத்தை மனிதனாக மாற்றின முன்னோர் உணவு தான். நிறைய பேருக்கு இந்த முன்னோர் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய அப்பா, தாத்தா, தாத்தாவோட அப்பா, அதிகபட்சமாக முப்பாட்டன், அந்த மாதிரியான ஆட்களை பற்றி மட்டும்தான் தெரியுது. இதெல்லாம் கடந்த 500 வருஷம் 1000 வருஷத்துக்குள்ளே அடங்கிரும். ஆனால் முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறது ஆதி மனிதனை தான். அறிவியல் பூர்வமாக நம்ம முன்னோர்கள்னு சொல்லணும் அப்படின்னா ஆதி மனிதனை பற்றி மட்டும்தான் பேச முடியும். அந்த ஆதி மனிதனை அழகாக கட்டமைச்சு ரொம்ப ஆரோக்கியமாக கொண்டு வந்த சரியான உணவு முறைக்கு பேர் தான் முன்னோர் உணவு. அந்த உணவு தான் குறைமாவு நிறை கொழுப்பான பேலியோ டயட். ஸோ இதை யாராவது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதோட அடிப்படை என்ன அப்படின்றத நிறைய அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி அதோடைய தகவல்களையும் அதோடைய பலன்களையும் ஏன் இந்த டயட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றத நம்மளுடைய நவீன மக்களுக்கு, அதாவது சமகால மக்களுக்கு எடுத்து சொன்னது நம்மளுடைய குழுவுடைய மென்டார், தலைவர், எப்படி வேணால் அவரை சொல்லலாம், அவருடைய அறிவியல் தான். யார் அவர் பெயர் தான் நியாண்டர் செல்வன். இந்த நியாண்டர் செல்வன் அப்படின்றவர் இந்த பேலியோ டயட்டை பற்றி பல ஆராய்ச்சி தரவுகள், அதோடைய பலன்களை பற்றி பலவிதமான அறிவியல் தரவுகள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதோடைய பலன்களை அனுபவித்தவங்க லட்சோப மக்கள் இங்கே உலகம் முழுவதும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பேலியோ டயட்டை யாரோ ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அது உண்மை இல்லை. ஏன்னா இது ஒரு ஆதி மனிதனுடைய உணவு முறை. ஆனால் அதோடைய அறிவியல் தகவல்களை, அதோடைய பலன்களை நம்மளுடைய சமகால மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லணும்னா நியாண்டர் செல்வன் தான். நியாண்டர் செல்வன் அவர் எழுதின பேலியோ டயட் புத்தகத்தில் சமகால, அதாவது நவீன மனிதனுடைய பேலியோ டயட்டுடைய வரலாறு பற்றி சின்னதாக ஒரு உண்மை நிகழ்வு ஒன்று சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்மு, ட்ரெட்மில்லு, டயட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இங்கிலாண்டில் வில்லியம் அப்படின்ற ஒரு சமையல்காரர் வாழ்ந்து வர்றார். 1862ஆம் வருடத்தில் வாழ்ந்த அந்த வில்லியம் என்ற சமையல்காரர் மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் சமையல்காரராக வேலை பார்த்து அவங்களுக்கு அவங்க கேட்குற உணவுகள் அத்தனையும் சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதை அவரும் சாப்பிட்டதுனால ஒரு லெவலில் ரொம்பவும் உடல் பருமனாகி தொந்தியும் தொப்பையுமா மாறிட்டார். 30 வயசில் அவரால் குனிஞ்சு அவரோட லேஷை கூட கட்ட முடியல, அந்தளவுக்கு தொப்பை பெருத்து போயிடுச்சு. உடனே அங்கே இருந்த டாக்டரை போய் பார்க்குறாரு. ஆஸ் யூஸ்வல் அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இந்த ஜிம்மு, ட்ரெட்மில் இந்த மாதிரிலாம் கிடையாது. உடற்பயிற்சி அப்படின்னா ஓடணும், இல்லை நடக்கணும், இல்லை சின்னதாக ஃப்ளோர் எக்ஸசைஸ் அது மாதிரிலாம் பண்ணணும். அதை தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணார்னா, அந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியல அப்படின்றதுனால அந்த செல்வந்தரோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்த ஒரு ஏரியில் ஒரு படகு, துடுப்பு போட்டு படகு வலிப்பார். இந்த படகு வலிக்கிறதுன்றது பார்த்திங்கனாலே ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு எக்ஸசைஸ் தான். ஆனால் 2 மணி நேரம் அவர் ரொம்ப அதிகமாக படகு வலிச்சுட்டு பயங்கர டயர்டாகி அந்த டயர்டில் அதிகமாக பசி எடுத்து மறுபடியும் நிறையா சாப்பிட ஆரம்பிப்பார். அதனால் உடம்பு இளைக்கிறதுக்காக இவர் படகு வலிக்க போய் உடம்பு இன்னமும் அதிகமாக தான் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இன்னும் அதிகமாக குண்டாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு நண்பர் ஒருத்தர், அவர் அந்த காலத்தில் கொஞ்சம் உணவு முறையை பற்றிலாம் தெரிஞ்ச ஒருவர் அப்படின்றதுனால அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைப்பா, நீ என்ன பண்ண, காய்கறிகள் மட்டுமே சாப்பிட, வேறு எதுவுமே சாப்பிடாத, உன்னை உடம்பு சரசரன்னு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா உணவையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் காய்கறிகள் மட்டும் சாப்பிட ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து காய்கறிகள் மட்டுமே சேர்த்து, அதாவது அதிகமான காய்கறிகள், ஓரளவு மாவு சத்து மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா அவர். நிறைய எக்ஸசைஸும் பண்ண ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட அடிக்கடி மயக்கமான நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து இதெல்லாம் பண்ணியுமே காய்கறிகள் மட்டுமே அதிகமாக சாப்பிட்டு இறைச்சியெல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு இருந்த அவருக்கு 1 வருஷத்தில் குறைந்த எடை பார்த்திங்கன்னா வெறும் 3 கிலோ தான். ஆனால் அந்த 1 வருஷத்தில் பல தடவை அவர் மயக்க நிலைக்கு போயிட்டார்.
ஸோ இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டார். இந்த சுச்சுவேஷனில் தான் அந்த 1862 வருஷம் இந்த வில்லியம் அப்படின்ற சமையல்காரர் பாண்டிங் அப்படின்ற ஒரு மருத்துவரை சந்திக்கிறார். இந்த பாண்டிங் அப்படின்றவர் தான் அந்த காலகட்டத்தில் குளுக்கோஸ் சுகர் அப்படின்ற ஒரு தேரியை ஓரளவு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த ஒரு மருத்துவர். அவர்கிட்ட இவர் போய் சேர்ந்ததும் அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வெயிட்டுக்கும் உடம்பு ஏறிக்கிட்டே இருக்கிறதுக்கும் உடலில் இருக்கிற பல சிக்கல்களுக்கும் அடிப்படையே இந்த மாவு சத்தில் இருக்கிற சர்க்கரை தான். அதனால் சர்க்கரையை சாப்பிடாம இருந்தாலே, மாவு சத்தை சாப்பிடாம இருந்தாலே உங்களுடைய பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பாண்டிங் சொன்ன அறிவுரைப்படி அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த சமையல்காரர் எதுலெல்லாம் மாவு சத்து இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் அந்த மருத்துவர் சொன்னது அரிசி, பருப்பு, கோதுமை, இந்த மில்லட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே மாவு சத்து அதிகமாக இருக்குது, இது எல்லாத்தையும் நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சமையல்காரர் அப்போ நான் என்னத்தை தான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறாரு. மருத்துவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சி, முட்டை, சீஸு இந்த மாதிரி கொழுப்பு அதிகமான உணவுகளை சாப்பிடு அப்படின்றாரு. எல்லாருக்கும் கேட்குற மாதிரியான சந்தேகம் அந்த சமையல்காரருக்கும் வருது. ஏங்க இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஏறிடாதா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது முதல்ல சாப்பிட்டு பாருன்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாரு. இந்த உணவு முறையை தொடர்ந்த அந்த சமையல்காரர் 2 வருஷத்தில் ரொம்ப அதிசயத்தக்க வகையில் 30 கிலோ வெயிட்டு குறைஞ்சி உடல்நல பிரச்சனைகள்லாம் சரியாகி ரொம்ப ஆரோக்கியமாயிட்டார். ஸோ ரொம்பவும் அவர் உற்சாகமாயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த டயட்டை பற்றி நிறைய எல்லாருக்கும் வெளியில் சொல்ல ஆரம்பித்தார். அதை பற்றி ஒரு புத்தகமாக கூட எழுத ஆரம்பித்தார். அந்த காலத்தில் அதுக்கு டயட்டிங்னு பேர் கிடையாது, பாண்டிங் அப்படின்னு தான் பேர். அப்போது பாண்டிங் அப்படின்னாலே உயர் கொழுப்பு, குறைமாவு, சரியான புரதமான ஒரு உணவு முறை அப்படின்றத உலகத்துக்கு சொல்ல ஆரம்பித்தார். இந்த பாண்டிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது 1862 வருடம் நடந்த ஒரு கதை. அந்த மாதிரி முன்னோர்களை பற்றி தான் நம்ம பேலியோ டயட்டில் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம்.